பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட தமிழ் வளர்ச்சித்துறை அவங்க வெளியிட்ட கலை சொற்கள்ல இருந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். இது பாருங்க, இது ரெண்டும் முக்கியமானது. என்ன அப்படின்னா கிரைண்டர், மிக்சி. கிரைண்டர் அப்படின்றது மின் குழலின்னு அர்த்தம், நல்லா ஞாபகம். கிரைண்டர் அப்படின்றது மின் குழலி. இதுவே மிக்சி அப்படின்றது மின் சுழலி. சரிங்களா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிரைண்டர் அப்படின்னா மின் குழலி, மிக்சி அப்படின்றது மின் சுழலி. அடுத்து இது ரெண்டு வித்தியாசமா இருக்கும் பாருங்க. கோல்டு ஸ்டோரேஜ், கோல்டு ரூம். கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதன காப்பறை, கோல்டு ரூம் அப்படின்னா பதன கிடங்கு. சரிங்களா, அப்ப ரூம் அப்படின்னா கிடங்குன்ற வார்த்தை வந்துடணும். ஸ்டோரேஜ் அப்படின்னா அறை. சரிங்களா, அப்ப கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதன காப்பறை, கோல்டு ரூம் அப்படின்னா பதன கிடங்கு. ரெஃப்ரிஜிரேஷன் அப்படின்னா குளிர்பதனம். சரிங்களா, அப்ப ரெஃப்ரிஜிரேஷன் அப்படின்றது குளிர்பதனம். அடுத்து பாருங்க, போனடிக்ஸ், ஒலிப்பியல். நம்ம இதுல இது ஏற்கனவே இருக்கும். சரிங்களா, போனடிக்ஸ்னா ஒலிபியல்னு இருக்கும், ஒலிப்பியல். சரியா, போனோலஜி ஒலியன் இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல, இவங்க ஒலியனியல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். அடுத்து மார்பாலஜி, உருபன்னு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும், இவங்க உருபனியல்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படின்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா தொடரியல் அப்படின்றத குறிக்கும். சரிங்களா, அதாவது சின்டாக்ஸ் டேங்க் தொடர்ச்சியா அடுக்கி வச்சிருக்காங்கன்னு ஞாபகம். சின்டாக்ஸ் டேங்க தொடர்ச்சியா அடுக்கி வச்சிருக்காங்க, அப்ப சின்டாக்ஸ் அப்படின்றது தொடரியல். அடுத்து சிமாண்டிக்ஸ். சிமாண்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன்மையியல். வித்தியாசமா இருக்கு பாருங்கப்பா, ஞாபகம். சிமாண்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா பொருள் கோன்மையியல். சரி, ரைட். அப்படியே முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில சொற்கள் பார்த்துடலாம். இங்க பாருங்க, வால்நட் அப்படின்னா அக்ரூட். அக்ரூட் பழம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதான் வால்நட். சரிங்களா, வால்நட் அப்படின்றது அக்ரூட்னு அர்த்தம். சரியா, ஓகேப்பா. அடுத்தது பாருங்க, ஹெர்ப்ஸ் அப்படின்னா அக்கி. இந்த புண்ணு வரும் பாத்தீங்களா, அக்கி புண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்ததான். ஹெர்ப்ஸ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா அக்கின்றத குறிக்கும். அடுத்து இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்றது அகச்சிவப்பு கதிர்கள். ஓகே. அடுத்து இது வித்தியாசமா இருக்கு பாருங்களேன், செஸ்பானியா. செஸ்பானியானா அகத்தி. அகத்தி கீரை இருக்கு பாத்தீங்களா, அதான் செஸ்பானியான்னு சொல்றாங்க. செஸ்பானியான்றது அகத்தி. அடுத்து ஏஞ்சலி ட்ரீ அப்படின்னா அகில். ஏஞ்சலி ட்ரீனா அகில், ஞாபகம். அடுத்து பிரிண்டிங், அச்சடித்தல். இது பாருங்க, கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான். கோர்பான்ற வார்த்தை தவறுப்பா, கோப்பான் தான் கரெக்ட். அப்ப கம்போஸ்டிங் அப்படின்னா அச்சு, சாரி கம்போசிங் அப்படின்னா அச்சு. கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான். கேலி அப்படின்னா அச்சு தட்டு. இது பாருங்க, இது மூணும் கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். லினோடைப் அப்படின்னா வரி அச்சு. கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படின்னா கணிப்பொறி அச்சு கோத்தல். இப்ப பாருங்க, இது நாலு கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான், கேலி அப்படின்னா அச்சு தட்டு, லினோடைப் அப்படின்னா வரி அச்சு. சரிங்களா, அதாவது லைன்ன்ற வார்த்தை வர்ற மாதிரி இருக்குல்ல, அப்போ வரின்னு ஞாபகம். லினோடைப் அப்படின்னா வரி அச்சு. கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படின்னா கணிப்பொறி அச்சு கோத்தல். கம்ப்யூட்டரைஸ்டு வந்துருச்சு, அப்ப கணிப்பொறி. சரிங்களா, கோர்த்தல்னு வராதுப்பா, கோத்தல் தான் சரியான விடை. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த டீப் சி அனிமல்ஸ், ஆழ்கடல் விலங்குகள். அலர்ஜி, ஒவ்வாமை. ஒயிட் மெட்டல், வெண் உலோகம். பைனாகுலர் டெலஸ்கோப், இதை கொஞ்சம் தெளிவா பாருங்க. இணைப்பார்வை தொலைநோக்கி. பைனாகுலர் பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும். சரிங்களா, ரெண்டு லென்ஸ் இருக்கும் பைனாகுலர்ல. அந்த ரெண்டு லென்ஸும் பார்க்க இணையா, ஒரே இணையா இருக்கும்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பைனாகுலர் டெலஸ்கோப் அப்படின்னா இணைப்பார்வை தொலைநோக்கி. மெக்கானிக்ஸ், இயக்கவியல். ஃபீல்டு தியரி அப்படின்னா புல கோட்பாடு. சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீல்டு தியரி அப்படின்னா புல கோட்பாடு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ரத்த மண்டலம். ஓகே. வெயின்ஸ், ரத்த குழாய் சிரைகள். ஆர்டரிஸ், ரத்த குழாய் தமனிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயின்ஸ்னா ரத்த குழாய் சிரைகள், ஆர்டரிஸ் அப்படின்னா ரத்த குழாய் தமனிகள். அடுத்து கேபிலரிஸ், ரத்த குழாய் தந்துகிகள். சரியாப்பா, அதாவது கேப் தான் எல்லாத்துக்கும் தருவாங்க. இப்போ எங்கேயும் வெளியில போனோம் அப்படின்னா வெயில் அடிக்கும்ல, அப்ப கேப் தான் தருவாங்க. அப்போ கேப் அப்படின்னா தந்துகிகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ ஆர்ட்னா தமன்.
டைரக்டர் தமன் ஒருத்தர் இருப்பாரு சரிங்களா, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பெரிய ஆர்டிஸ்ட். யாரு? தமன் ஆர்டிஸ்ட். அப்ப ஆர்டெரிஸ் அப்படின்னா தமனிகள், வெயின்ஸ் அப்படின்னா சிரைகள். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது இந்த பாருங்க, எலக்ட்ரானிக் மின்ம எழுத்தாக்கம். சரிங்களா? எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்ம எழுத்தாக்கம். ரைட், ப்ளூ கலர் சூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேப்பா. அடுத்து அஃபிட்ஸ் அசுவுமணி. சரியா தெரியல, ஓகே மஞ்சளை வச்சுப்போம். ஓகே, அஃபிட்ஸ் அப்படின்னா அசுவினிப்பா, சாரி, அஃபிட்ஸ் அப்படின்னா அசுவினி. அசுவினா நம்மளுக்கு தெரியல, இந்த முருங்கை மரம் இதுல எல்லாம் வரும் பாத்தீங்களா, சைட்ல பசை தயாரிக்கிறதுக்கு ஒரு இது வரும், அதுதான் என்னன்னா அசுவினின்னு வாங்க, அது பேரு அஃபிட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்ம எழுத்தாக்கம், அஃபிட்ஸ் அப்படின்னா அசுவினி, பிளான்ட் லிஸ் அப்படின்னா செடி பேன்கள். அதாவது லைஸ், எல்ஐசி லைஸ் அப்படின்னாவே பேன்கள் தான். சரிங்களா? அப்ப முன்னாடி பிளான்ட் வந்ததுனால அது செடி பேன்கள். லீச் அட்டை, டான்சில் அடிநா சதை. ஓகே, டான்சில்னா அடிநா சதை. அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா அடுக்கு காற்று மண்டலம். இன்குபேட்டர் அடைகாக்கும் பெட்டி. மீசல்ஸ் அம்மை. சரியாப்பா, மீசல்ஸ் அப்படின்னா அம்மை. வேக்சினேஷன் அம்மை குத்தல். இங்க பாருங்க, அதாவது வேக்சினேஷன் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படின்னா என்னன்னா அம்மை குத்தல்னு அர்த்தம். இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசல்ஸ்னா அம்மை, வேக்சினேஷன் அப்படின்னா அம்மை குத்தல். ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம். சரியாப்பா, ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது கொழுப்பு அமிலம். சரி, இது கடைசியா பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பாருங்க, வேக்ஸ். வேக்ஸ்ன்றது அரக்கு. நம்ம வேக்ஸ்னா மெழுகுன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவங்க கொடுத்த மெட்டீரியல்ல அரக்குன்னு கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? அதனால வேக்ஸ் அப்படின்றது அரக்கு. சரியா? அடுத்து பாருங்க, ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் அலங்கார மீன்கள். இது நம்ம ஃபிஷஸ்னா மீன்கள் தெரியும், அப்ப ஆர்னமெண்டல் அப்படின்னா அலங்காரத்துக்காக போடக்கூடியது, அப்ப அலங்கார மீன்கள். இங்க பாருங்க, சிஃபான் வடிகுழாய். சரியா? சிஃபான் அப்படின்னா வடிகுழாய். அக்குபஞ்சர் அழகு குத்தல்பா. அக்குபஞ்சர் முறையில நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்வாங்கல்ல, அந்த அக்குபஞ்சர் அப்படின்னா என்னன்னா அழகு குத்துறது தான் அக்குபஞ்சர்னு சொல்றாங்க, அழகு குத்தல். அடுத்து ஆன்டி ஈட்டர் அப்படின்னா எறும்பு திண்ணின்னு டைரக்டா மொழிபெயர்க்க கூடாது, அது பேரு அலங்கு. சரியாப்பா, ஆன்டி ஈட்டர்னா, ஆன்ட்னா எறும்பு, சரி ஈட்டர்னா திங்கிறது, ரைட்டு, எறும்பு திண்ணி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆன்டி ஈட்டர்னா அலங்கு. தெர்மல் கரண்ட் அனல் மின்சாரம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அனிச்சை செயல். ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம். ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகாய கப்பல். சரிங்களா? இது கிராஃப்ட் அப்படின்னா நம்ம இந்த டிராயிங் அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஸ்பேஸ் கிராஃப்ட்னா ஆகாய கப்பல். வேப்பரைசேஷன் அப்படின்னா ஆவியாதல். ஓகேப்பா. சோ பகுதி 1ல நம்ம ஒரு 5 பக்கம் நெருக்கி நம்ம ஒரு 50 கிட்ட பார்த்துட்டோம். சரிங்களா? ஒரு 50 கலைச்சொற்கள் பார்த்துட்டோம். அடுத்து பகுதி 2, 3ல தொடர்ச்சியா நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட கலைச்சொற்கள் பார்க்கலாம். நன்றி.